Amen. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். So for it. Last week at the previous Wednesday of the last Wednesday, I had a very strong stomach pain. போன வாரத்துக்கு முந்தின புதன்கிழமையில எனக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. So number one, so doctor advised me to take a scan. ஸோ மருத்துவர் வந்து என்னை வந்து போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, வயிற்று வலி ரொம்ப இருக்குங்கிறீங்க அப்படின்னு. So we took scan. It shows the appendix measurement is 11 mm in diameter. ஸோ அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப அந்த அப்பெண்டிக்ஸ் அதோட சுற்றளவு அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறது 11 டயமீட்டருக்கு இருந்துச்சு அந்த திக்னஸ். It is probe tenderness was present. அது ரொம்ப மென்மையா இருந்துச்சு, அது ரொம்ப விசிபிளாவும் இருந்துச்சு. The surrounding areas it was fat appears inflamed. அதை சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாமே இன்ஃப்ளமேஷன், அதாவது பாதிக்கப்பட்டிருந்துச்சு, கிருமியினால பாதிக்கப்பட்டிருந்துச்சு. So recommended for urgent surgery. எனவே தாமதம் இல்லாமல் உடனடியாக அறுவை சிகிச்சைக்கென்று மருத்துவர் என்னை வந்து அனுப்பிவிட்டார், செய்யணும்னு சொல்லிட்டார். So I had a conversation with the doctor through phone. What's that? Conference call. So எல்லாமே நான் டாக்டரோட கான்ஃபரன்ஸ் கால்ல தான் பேசினேன். Doctor said you better to come directly to the hospital to take a operation. டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்க கிளினிக் கூட வர வேணாம், டைரக்டா சர்ஜரி பண்ற ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்க, அங்க வந்து நான் உங்களை பார்த்துறேன். We will discuss. We will go for the next move. So but he is not in the hospital. 6:30 only he would be present, but the time was at 5:30. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்ப அவர் சொல்றப்ப இல்ல, அவர் 6:30 மணிக்கு நான் வரேன்னாரு. நான் அவர்கிட்ட பேசின நேரம் 5:30 மணி. I was near by the scan center. நான் அந்த ஸ்கேன் சென்டர் பக்கத்துல இருந்து தான் ஸ்கேன் எடுத்துட்டு வெளியில வந்து பேசுறேன். I have to take decision whether I go to my home or go to hospital. நான் முடிவு எடுக்கணும், ஒன்னு நான் வீட்டுக்கு போகணுமா இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டரை பார்க்கணுமா. Any other disease or sickness, it has time for not take decision. Even for death it has time. எந்த மற்ற வியாதிக்கும் வந்து அது மரணத்துக்கு நேரா கொண்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு இருக்கும். Even for cancer we have time for 6 months or 1 year. ஏன் கேன்சருக்கு கூட ஒரு 6 மாசம் 1 வருஷம் அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். But it's a matter of keeping the cyanide capsule inside of us. இது எப்படி பாத்தீங்கன்னா அந்த சைனைடு குப்பி, அந்த விஷ குப்பியை வயித்துக்குள்ள கட்டிட்டு இருக்கிற மாதிரி. If it burst, it will be a sudden. அது வெடிச்சிருச்சு, வயித்துக்குள்ள வெடிச்சிருச்சு அப்படினா வந்து அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. So doctor said you have to take surgery, do surgery. டாக்டர் வந்து ரொம்ப உறுதியா சொல்றாரு, நீங்க சர்ஜரி பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். So but finally I took decision to go to home and take time for prayer. எனவே நான் கடைசியா வீட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்து நான் போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். But inside of me I felt healing. ஆனால் எனக்குள்ளே ஒரு சுகமாகுதலை நான் உணர்ந்தேன். I felt that a healing was going through. எனக்குள்ளே ஒரு சுகமாகுதல் உண்டாகி கொண்டிருக்கிறதை நான் உணர்ந்தேன். So it made me to take decision to go to home. எனவே அந்த உணர்வு தான் என்னை வீட்டிற்கு போக முடிவெடுக்க வைத்தது. Even I cannot even depend on the feeling also. அந்த நேரத்துல நான் என்னுடைய உணர்ச்சியை கூட சார்ந்திருக்க முடியவில்லை. It may be a fake or a sudden attack may come again. உணர்ச்சிகள் போலியாக கூட இருக்கலாம், திடீர்னு வலி வரலாம், வராமலும் இருக்கலாம். So finally we have to believe only one thing. இறுதியாக நம்ம ஒன்னதான் நம்பியாகணும். That is God's voice. தேவனுடைய சத்தம். So I go to God's presence and I ask for what should I do? தேவனுடைய பிரசன்னத்திலே போய் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டேன். So the exist part of the story you know very well. Last Wednesday I shared it with you.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத போன வாரம் நான் உங்களிடத்திலே புதன்கிழமை பகிர்ந்து கொண்டேன். God spoke to me very clearly with a page of the book. I just explained those all things. கர்த்தர் ஒரு புத்தகத்திலே இருக்கிற ஒரு பக்கத்தின் வாயிலாக என்னோடு கூட மிக தெளிவாக பேசினார் என்பதை 416 pages in that book. அந்த புத்தகத்துல morning அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 465 பக்கம் இருக்கு. But when I opened it, the very first page, it spoke to me. ஆனா நான் திறந்தப்ப என் கண்ணுல பட்ட என்னிடத்திலே பேசின பக்கம் அந்த பக்கம், where Smith Wigglesworth was healed from appendicitis. அந்த பக்கத்துல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிற ஊழியக்காரர் அப்பெண்டிசைட்ஸ்ல எப்படி சுகமானார்னு எழுதி இருந்தது. It was a divine healing. அது ஒரு தெய்வீக சுகம். God spoke to me. கர்த்தரிடத்திலே பேசினார். I am going to heal you without medicine. எந்த மருந்தும் இல்லாமல் நான் உன்னை சுகமாக்க போகிறேன் என்று சொன்னார். It is a life or death decision. இது வாழ்வா சாவாங்கிற முடிவு எடுக்கிறது. Tomorrow by this time we may not be here if you take wrong decision. சில நேரம் தப்பான முடிவு எடுத்திருந்தா நாளைக்கு இந்த நேரத்துல இருக்கிறோமோ இல்லையாமோ கூட தெரியாம. The next day I would not be. மறுநாள் சொல்லுங்க. அதுக்கு மறுநாள் நம்ம இருக்கிறோமோ இல்லையாமோ கூட ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. If you took wrong decision, we would not be there even the next day. தப்பான முடிவு எடுத்திருந்தோம்னா அதற்கு மறுநாள் நாம் உயிரோட இருக்கிறோமா இல்லையோமாங்கற கூட கேள்விக்குறி. We may take like this, God made us to know something inside, so you have to go to surgery. Somebody used to say like this. சிலர் இப்படி கூட சொல்வாங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு, அதனால தான் கர்த்தர் இதை உணர்த்தி உங்களுக்கு சர்ஜரி பண்ண வைக்கணும்னு எச்சரிக்கிறார்னு கூட சொல்றாங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். That is also true. அதுவும் உண்மைதான். But அவர் செயலில் மகத்துவமானவர். Amen. That is also true. So God spoke to me, I will heal you without any surgery. கர்த்தர் என்ன சொன்னாரு, எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாம உன்னை நான் சுகமாக்குறேன். From that moment I started feeling healing also. அந்த நேரத்திலிருந்து நான் சுகத்தை என்னிலே உணர ஆரம்பித்தேன். So the very next day I felt far better. அதுக்கு அடுத்த நாளே எனக்கு கொஞ்சம் சரியான மாதிரி எனக்கு உணர்ந்தேன். So I went to the scan center by myself. மறுபடியும் நானாவே ஸ்கேன் சென்டருக்கு போனேன். And doctors said there is no any possibility to make changes within 30 hours. ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் என்ன சொல்றாரு, என்னங்க 30 மணி நேரத்துல என்னங்க மாற்றம் வந்திருக்க போகுது, அதெல்லாம் மாற்றம் வராதுன்றாரு. Did really your doctor advised you to come to take scan? உண்மையிலேயே உங்க டாக்டர் சொல்லி தான் நீங்க ஸ்கேன் எடுக்க வரீங்களா அப்படினு கேக்குறாரு. I said not by doctor's advice, but by myself I come, I feel that I am healed. நான் சொல்றேன், டாக்டர் சொல்லி நான் வரல, நான் ஹீல் ஆயிருக்கேன், சுகமாயிருக்கேன், நம்பி நான் எடுக்க வந்திருக்கேன்னு. So he agreed for the scan. எனவே அவர் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சார். The next day when he was searching, அடுத்த நாள் அந்த ஸ்கேன் எடுக்கிறத தேடிட்டே இருக்காரு. And he asked a question, if you took any medicine. அவர் என்கிட்ட கேக்குறாரு, ஏதாச்சும் மருந்து சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. If you had taken any medicine. ஏதாச்சும் மருந்து எடுத்தீங்களான்னு கேக்குறாரு. No, I did not take any medicine. நான் சொன்னேன், இல்ல நான் எதுவும் மருந்து எடுக்கலன்னு. So I see that what's that, something changes in your appendix. உங்க அந்த அப்பெண்டிக்ஸ் இருந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறதை என்னால பார்க்க முடியுதுங்கறாரு. So next day the scan report says from 11 mm to 9 mm diameter it reduced. அடுத்த நாள் ஸ்கேன் ரிப்போர்ட்ல அந்த 11 mm இருந்தது 9 mm குறைஞ்சிருச்சு. And the probe tenderness it's not seen. அந்த ரொம்ப டெண்டர் சாஃப்ட்டா இருக்குது, மெதுவா பழுத்து இருக்கிறது இல்லனே ஆயிருச்சு. So yesterday again I went to the scan center. நேற்றைய நாளிலே நான் மறுபடியும் ஸ்கேன் சென்டருக்கு போனேன். He was searching for a long time. அவர் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தாரு. Finally he said, you are perfectly all right. கடைசியா சொன்னார், நீங்க முற்றிலும் சுகமாய் இருக்கிறீர்கள். No significance of probe tenderness, no evidence of any collection, bowel peristalsis appears normal. That means the digesting system, it works normally, and no focal inflamed mesenteric fat seen. அங்க சுத்தி இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட பகுதி எதுவுமே இல்ல. You are perfectly all right. நீங்கள் முற்றிலும் குணமாகி விட்டீர்கள் என்ற அறிக்கை வந்தது. Finally he said one thing also. கடைசியா அவர் ஒண்ணே சொன்னாரு, அந்த அப்பெண்டிக்ஸ் பார்ட்டே காணங்க அப்படின்றாரு.
appendix could not be separately visualized in RIF. அதை என்னங்க மெஷர்மெண்ட் சொல்லுங்க. 9 நேரம் 6 to 8 நார்மல், 6 இருக்கும் இல்லைங்க, எனக்கு 6ன்னு பார்க்கணுங்கன்றேன். அவர் சொல்ல அப்பெண்டிக்ஸே காணமே சார். அப்போதான் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, என்ன, நீ தேடியும் காணாது பாய். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கையை தட்டி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை கையை தட்டி பாடுவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். Hallelujah. When Britta was singing this song, I was hearing sing another song. I was hearing from my home. பிரிட்டோ வேற ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கப்ப நான் அந்த பாட்டை நான் வீட்ல இருந்து கேக்குறேன். I was going through the scan report. அத கேட்டுக்கிட்டே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட படிச்சிட்டு and he started dancing like this. அப்படியே இந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கிறான். Come on. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை. கர்த்தர் உன்னை நித்தமும் வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். I opened the book and I saw the page. If those all things are accidental, how the miracle would have been done? That's the thing the question inside of me. நான் புத்தகத்தை திறந்து பார்க்கிறேன், அந்த பக்கத்தை பார்க்கிறேன், இதெல்லாம் எதேர்ச்சியா நடந்திருக்கலாம் அப்படின்னு சைக்காலஜிக்கலா சிலர் சொல்லலாம். எதேர்ச்சியா அது நடக்கலாம், எதேர்ச்சியா இது நடக்காதுல்ல. அப்ப அதுல நடந்ததுக்கும் இங்க நடந்ததுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா, அங்க நடந்தது அவர் தான் நடத்தினாரு. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். How many of you want to honor God? Please stand up and worship the Lord. நாம் அனைவரும் கர்த்தரை ஆராதிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே.
கைவிட மாட்டார். துதிப்போரை. Suppose if it is something done in other side, ஒருவேளை இது வேற மாதிரி நடந்துருந்துச்சுன்னா, whatever the things people would have talked, என்னவெல்லாம் ஜனங்கள் நம்மை பார்த்து பேசி இருப்பார்கள். அப்பவே சொன்னார் கர்த்தர், கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வழி மாறிட்டார், கொஞ்சம் திசை மாறிட்டார், கொஞ்சம் ஓவரா ஒர்க் பண்ணிட்டார். many opinion might have come. அநேக ஆலோசனைகள் வந்திருக்கலாம். It is not just a matter of sickness, it's a matter of respect. இது மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயமா, வியாதி சம்பந்தப்பட்டதல்ல. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம். Thank you for your wonderful love. Thank you for amazing love. Thank you for the love on a leader. Thank you for the love on the one who called you. Yes, whom you called. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச் சொல்லை நடு நின்று நீக்கி. திருவயனும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார். திருவயனும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி மகிழ்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். My beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், you may be going through any sickness or any disease. நீங்கள் ஏதாவது வியாதி அல்லது வேதனைகளின் வழியாக கூட கடந்து போய் கொண்டிருக்கலாம். You may not have enough money for surgery. அதை உங்களுக்கு அறுவை சிகிச்சை ஆபரேஷன் பண்றதுக்கு உங்ககிட்ட கையில காசு இல்லாம கூட இருக்கலாம். You may not have even money for the surgery, even money for the surgery. அந்த அறுவை சிகிச்சை அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு கூட உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம். You may not have people to support you உங்களை to going through the medical care. அந்த விதமான மருத்துவ செலவுகளுக்கு உங்களை தாங்கிறதுக்கு உங்களை சுத்தி ஆட்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆட்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆட்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், பணம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். If he heals you, there will not be needed of surgery. அவர் உங்களை சுகமாக்கினார், அங்கே அறுவை சிகிச்சைக்கு அவசியமில்லை. இந்த ஒரு வாரத்துக்குள்ள 2 தடவை பிரியாணி சாப்பிட்டேன். நேற்று கறிக்குழம்பு நல்லா ஊற்றி சொல்லுன்னு வீம்புக்கு சாப்பிடல சார், அந்த இன்னர் கைடன்ஸ். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். When I was returning to home from the scan center yesterday, நேத்து நான் ஸ்கேன் சென்டர்ல இருந்து வீட்டுக்கு போய் கொண்டிருந்த பொழுது I just pray within myself that when I see the X-ray, the scan report says the appendix, it is at the length of the appendix, it's measured, it's seen here, நான் but it is not
There is no any more here. See. நான் கார்ல போயிட்டு இருக்கிறப்ப ஜோ பண்ணிட்டே போனேன். அப்ப நான் பாக்குறேன் ஸ்கேன் ரிப்போர்ட்ல அந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிற வார்த்தை எழுதி இருக்கு, அதோட மெஷர்மென்ட் எழுதி இருக்கு. This is first. Zoom it here. Hold on now. The measurement is here. You can zoom it in your YouTube. Here there is no appendicitis. அங்க அதற்கான தடயமே இல்லாம இருக்கு. ஆமென். Many times we used to forget what God has done in my life. நிறைய தடவை தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். When I was returning from to my home by car, my wife was speaking to me. நான் கார்ல ஸ்கேன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப என்னுடைய மனைவி என்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. Have you remembered the test report about Jovan? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யோவானோட டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கேக்குறாங்க. Last week you said 11 mm. It is the kidney. It is swelled from 0 to 11 mm. 5 it should not be there, but it goes to 11 mm. அந்த கிட்னியோட அளவு மேக்ஸிமம் 5 தான் இருக்கணும், ஆனா அது 11 mm போயிடுச்சு. Finally 14 mm. கடைசியா பாத்தீங்கன்னா 14 mm போயிடுச்சு. Doctor said if it touches 15, we will not waiting for your suggestion. We will go through the very cruel treatment. It's really. டாக்டர் சொல்லிட்டாரு 15 தொட்டுருச்சுனா நாங்க உங்ககிட்ட கேட்க மாட்டோம், நாங்க நேரா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான சர்ஜரிக்கு. Because it should not cross 10 itself. ஏன்னா அது 10 கூட தாண்ட கூடாது. So it is 14. ஆனா ரீடிங்க பாத்தீங்கன்னா 14 காட்டுது. So first he had to go through a one what's that diagnose. முதலாவது அது அவர் வந்து அந்த டயக்னோசிஸ்க்குள்ள அந்த பரிசோதனைக்குள்ள போகணும், கடந்து போகணும். It is not as easy as we think. அந்த பரிசோதனை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப எளிதான பரிசோதனை கிடையாது. A mild tube will be inserted through the urinary part. அவருடைய அந்த சிறுநீர் கழிக்கிற அந்த வழியாக ஒரு சின்ன டியூபை உள்ள விடுவாங்களாம். Even we cannot even imagine it. நம்மளால கூட such a painful process. நம்மளால கூட அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு வலி. I said, God, I will not permit my son to go through that pain. நான் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய மகன் வலியிலே கடந்து செல்வதை நான் விரும்ப மாட்டேன். You have done all the things whatever you have to do for my son. ஆண்டவரே என்னுடைய மகனுக்காய் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நீர் செய்து விட்டீர். You bore all the pains. You went through all the pains. நீர் எல்லா வலியையும் நீர் கடந்து சுமந்து விட்டீர். You went through all the pains. நீர் எல்லா வலியையும். So again my son need not go through that pain. எனவே மறுபடியும் என்னுடைய மகன் அந்த வலிக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. So it went from 11 to 14 also. எனவே 11 ல இருந்து 14 போயிடுச்சு அது. Doctors, they scolded like anything and they told my wife to call me and they started talking to me directly. அவங்க டாக்டர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லி மனைவிட்ட சொல்லி என்கிட்ட டைரக்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. But I said okay, we will think about it later and I please give the phone to my wife. Then I talked to my wife. You just come back, God will heal. நான் வந்து டாக்டர் சொல்லிட்டேன், நான் யோசித்து சொல்றேன் அப்படி என்னோட போனை வந்து மனைவிட்ட கொடுங்கன்னு சொல்லி மனைவிட்ட சொல்லி. I really thank God for my wife. If some other, they will make the situation like anything. என்னுடைய மனைவிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். சிலர் இதே நேரத்துல வேற ஆள் இருந்திருந்தா இந்த இடத்தையே கலைவரமாக்கி இருப்பாங்க. She was such a person and had faith and stood with me for the miracle. என்னோட கூட விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நின்றார்கள். The final scan when we took, it is from 14 to 0. நேற்று நான் ஸ்கேன் சென்டரில் உட்காந்துருக்கேன், கேட்டேன் எதுக்காண்டு இதெல்லாம் வரணுமா, வந்து ஸ்கேன்லாம் எடுக்கணுமா, why should these all things, to show the people or to show something else? God சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நாவுகள் யாவும்
நான் தான் கர்த்தர்னு அறிக்கையிடணும். இந்த ஸ்கேன் மிஷின்ல இருந்து, எண்டோஸ்கோப்பில இருந்து அத்தனையும் சொல்லணும், நான் கர்த்தர் என்பதை. I learned one thing. ஒரு விஷயத்தை நான் The கற்றுக்கொண்டேன். first level of faith, முதல் கட்ட விசுவாசம். it should ignore the scan report. முதல் கட்ட விசுவாசம் எப்படி இருக்கணும்னா அது ஸ்கேன் ரிப்போர்ட்டை புறக்கணிக்கணும். புறக்கணிக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு போய் நான் சோமாயிட்டேன்டா. That's first level faith. Second level faith, scan machine நம்ம சொல்றதை சொல்ல வைக்கணும். That is next level. Come on, come on, come on. ஆமென். So if you go to the first level, you just go to the first level, then God will take us to the second level. நீங்க முதல் கட்டத்துக்கு போனீங்கன்னா கர்த்தர் உங்களை இரண்டாவது கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருவார். ஆமா, ஃபர்ஸ்ட் லெவல்ல தாறுமாறா ஏதாச்சும் சொல்லும். கர்த்தர் சொல்லுவாரு, அதை இக்னோர் பண்ணு, என் வார்த்தையை நம்பு, என் வார்த்தையை நம்பு. ஆமென். அப்படியே நம்பின உடனே அடுத்து என்ன செய்யணும், அது நம்ம சொல்றதை கேட்டுரும். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி. கையை தட்டி பாடுவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததே பாடிக்கிட்டே இருங்க. அவர் வார்த்தை தரையில் விழாது, அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், நம்மை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், நம்மை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட. கடைசி ஒன்றவர், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். How many of you believe that God is here? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இங்க இருக்கிறார்? How many of you believe? How many of you believe? எத்தனை பேர் நம்புறீங்க? Yes, yes. If you really believe that God is here, நீங்கள் your worship will not be like this. கர்த்தர் இங்க தான் இருக்கிறார் நீங்க உண்மையிலே நம்புனீங்கன்னா நடக்காது. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை. Hallelujah. May God bless you. Please be seated. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமர்ந்து Shakara Balabadira Manamadiram. In coming days we have to
zoom in the testimonies. வரும் காலங்களிலே வரும் நாட்களிலே நாம் சாட்சிகளின் மேலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். We have to zoom in testimonies because the word of God, it must be meditated. Like that, the testimonies also should be meditated. வார்த்தை எப்படி தியானிக்கப்பட வேண்டுமோ அதே போல சாட்சிகளும் தியானிக்கப்பட வேண்டும். நம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியினால், the one who wrote இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அப்படின்னு எழுதினவர் வசனத்தை தியானிக்கும் எழுதின அதே ஆள் சொல்றாரு சாட்சிகளையும் தியானிக்க வேண்டும். கையை தட்டி. But we are hearing many false witness. ஆனா நம்ம இங்க every day பொய் சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். That means somebody dead in this thing by that disease by this, இதெல்லாம் உள்ள போய் நம்மளை வேற மாதிரி மைண்ட் செட்ல கொண்டு வருது. ஏன்னா டெய்லி 4 பேர் சாகிறத கேட்குறோம், 4 பேர் இந்த வியாதியில் செத்தே கேட்குறோம். இப்போ என்ன செய்யறான், உங்களை அவன் ப்ரிப்பேர் பண்ணுறான். அப்படின்னா இந்த வியாதி நாளைக்கு கொண்டு வந்தால் நீயும் சாவ அப்படின்றது முன்னாடியே ரெடி பண்ணுறான். அப்போ வெளியில் இவ்வளோ சாட்சி அவன் கொடுக்குறான்னா உள்ள ஏன் நம்ம தேவன் கொடுக்குற சாட்சியை திரும்ப I was not that much interested of talking about testimonies. That is my foolishness. நான் வந்து சாட்சிகளை குறித்து பேசுறதுங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. அது ஒரு முட்டாள்தனம் நான் நினைச்சேன். That was really what I thought is foolishness. நான் என்ன நினைத்தேனோ அது என்னுடைய முட்டாள்தனம். But now God is insisting me focusing the witness. ஆனா இப்ப கர்த்தர் என்ன சொல்றானா, சாட்சிகள் மேல் நீ நோக்கமாயிரு. Justin, can you remember that the another healing in my life, in your life, when what I gave, he remembered. Justin, he made me remember. இன்னொரு ஒரு சுகம் உனக்கு நான் அன்னைக்கு நான் கொடுத்தேனே அது உனக்கு ஞாபகம் இருக்கா? 20 years back I went through a very strong piles problem. 20 வருடத்திற்கு முன்பாக எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. I cannot even sit and even I cannot stand. என்னால உட்காரவும் முடியாது, என்னால எந்திரிக்க கூட முடியாது. If I go to the toilet, the only blood will be there. நான் வந்து டாய்லெட் போனா அங்க ரத்தம் மட்டும் தான் இருக்கும். Oh, every drop of blood when it goes out, I went through such a painful experience. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என்னிடத்திலிருந்து போறப்ப எனக்கு அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு அனுபவமா இருக்கும். I did not even have I could not even ask money for the treatment to my family in that time. என் குடும்பத்திட்ட போய் இந்த இதுக்கான ட்ரீட்மென்ட்கான பணத்தை கூட என்னால கேட்க முடியாது. I might have asked, but I did not ask. நான் கேட்டிருந்திருக்கலாம், ஆனா நான் கேட்கல. But I don't know whether they gave it or not. That is also another thing. அப்படி நான் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. Because the situation was like that. But above all these things, there was not any permanent cure also. இது எல்லாத்துக்கும் மேல அதுக்கான ஒரு பூரண சுகமே இல்லாம இருந்துச்சு. Few weeks, almost 1 month, I went through that pain. ஏறக்குறைய ஒரு மாதம் அளவும் அந்த வேதனையில நான் அவதிப்பட்டேன். Every time I see blood only. ஒவ்வொரு தடவையும் நான் உட்கார்றப்ப ரத்தம் தான் வரும். One day a word came like a lightning into me. ஒரு நாள் ஒரு வார்த்தை மின்னலை போல என்னை நோக்கி வந்தது. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றும் காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பதில்லை. ஆல்மோஸ்ட் 25 years போயிடுச்சு. அன்னைக்கு ஹீல் ஆனதுதான் இன்னைக்கு வரைக்கும் அது வரவே இல்லை. இனி ஒரு நாளும் வரவே வராது. கையை தட்டி கத்தர்காண்டி சொல்லுவோம். 25 வருஷம் நான் சாப்பிடாத ரோட்டு கடை கிடையாது, நான் குடிக்காத தண்ணி கிடையாது. ஆமா, கிளாஸுக்குள்ள தண்ணியை வச்சுட்டு கிளாஸுக்குள்ள இருந்தா கையை எடுப்பான், அப்படியே எடுத்து கடன் குடிப்போம் கும்முன்னு. எல்லா கடையிலும் புரோட்டா சாப்பிட்ருக்கோம், எல்லா மசாலாவும் சாப்பிட்ருக்கேன். யூ சி, 25 வருஷம் சார், ஒரு தடவை கூட வரல. தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் பார்த்தீங்களா? இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பதில்லை. டாய்லெட்ல I received that word. அன்னைக்கு வந்த ஹீலிங் 2003 டுடே மார்னிங். thank God for that wonderful miracle. 2003, 2013, அடுத்து 2023 வரப்போகுது. 30 years. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். That is not பொய்யான விடுதலை, that is மெய்யான விடுதலை. கையை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே. யாராவது உங்களில் ஒருவர் பைல்ஸ் அவதிப்படுகள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
ஓ, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ் எஸ், நீங்கள் என்ன வியாதிகள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு சுகப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய். கையை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ரபக ஷிகர பலபதுர பலபலபல. So God is a God of helping the weak people. எனவே நலிந்தோருக்கு உதவி செய்கிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். You don't think that I am not having enough faith. You don't say that I don't have enough faith. எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்ல பிரதர்னு நீங்க சொல்லக்கூடாது. You need not say, உங்களுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. because faith is not your own product. ஏனா விசுவாசம் என்பது உங்களுடைய பொருள் கிடையாது. He is the author of faith. அவரே விசுவாசத்தை துவக்குகிறவராய் இருக்கிறார். அவர் இல்லாம நம்மலாம் நம்புவோமா சார்? So don't make any person as a superhero. Don't think any person is a superhero. எனவே யாரையுமே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி யோசிக்காதீங்க. It is not a matter of the man's faith, is a matter of God's move. அது ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை சார்ந்தது அல்ல, அது தேவனுடைய செயலை சார்ந்ததா இருக்கிறது. It shows that it doesn't show that how people are believing, it shows that how God is merciful. அது எப்படி காட்டுதுன்னா ஜனங்கள் எந்த அளவு விசுவாசிக்கிறாங்க கிடையாது, தேவன் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர் என்பதை காட்டுகிறது. Healings never shows that how we are, who we are. சுகமாகுதல் வந்து நாம யாருங்கிறதை ஒரு நாளும் காட்டாது. It shows who he is. அவர் யார் என்பதை அது காட்டுகிறது. I hope that you understand. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு. If you really understand, you would not be like this. உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. Healings never shows who you are and how you have faith. உங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்கு, நீங்க யாரு அப்படின்றது காட்டுறது இல்ல ஹீலிங். அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கு, அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை காட்டுவதுதான் அற்புதங்கள். God is faithful. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை. You need not go through and tolerate your pain. நீங்கள் உங்களுடைய வலியை தாங்க வேண்டும் என்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. You need not run your life with the tolerance of the sickness and pains. வியாதியின் சகிப்புத்தன்மையோடு கூட வாழணும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் விதி கிடையாது. If you wish to receive healing today, God is ready to heal you today. நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்பினால் தேவன் உங்களை சுகமாக்குவார். The only one thing God is asking to you, that is, do you really wish to be healed? கர்த்தர் கேட்கிறார் ஒரே ஒரு விஷயம்தான், உண்மையாகவே நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? That man who has suffered 38 years in the pool of Bethesda. 38 வருடமாக பெதஸ்தா குளத்திலே வியாதிப்பட்டு இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அவனை பார்த்து கர்த்தர் கேட்ட ஒரு வார்த்தை, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? I'm going to end my message within 10 minutes.
இன்னும் 10 நிமிஷத்துல என்னுடைய செய்தியை நான் முடிக்க போறேன். because we are already in the message. ஏன்னா நம்ம ஏற்கனவே செய்தியில தான் இருக்கிறோம். The secret of healing, it is connected with your wish. சுகமாகுதலின் ரகசியம் உங்கள் விருப்பத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ சுகமாகணும் விரும்புறியா? நீ சுகமாகணும் விரும்புறியா? நீ சுகம், do you really wish to be healed? நீ உண்மையிலேயே சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இல்ல இப்படியே வாழ்ந்துடலாம் நீ நினைக்கிறியா? Do you really want to be healed? உண்மையிலேயே நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? If you are ready to wish, whatever the disease may be, God will heal you today. நீ விருப்பப்பட்டா அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, கையை தட்டி ஆமென். That is the question even Jesus often asked to the people who ever coming to him. அந்த கேள்வியை தான் யாரெல்லாம் தம்மிடத்தில் சுகம் பெற வருகிறார்களோ அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து கேட்டார். அடிக்கடி கேட்ட விஷயம். Do you really want to be healed? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Or what do you want? நீ என்ன விரும்புகிறாய்? A blind man called him, Lord, please have mercy on me. அந்த குருடன் அவரை பார்த்து, கடவுளே, தேவனே, என்மேல் இரக்கமாயிரும் என்று கதறுகிறார். The blind man called him, Lord, have mercy on me. குருடன் அவரை பார்த்து, தேவனே, என்மேல் இரக்கமாயிரும் என்று கதறுகிறார். Everyone knows that this man is seeking for sight. எல்லாருக்குமே தெரியும் அந்த மனிதனுக்கு பார்வைதான் வேண்டும் என்று. But Jesus asked a question particularly, what do you want? ஆனால் இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே போய் கேட்ட, உனக்கு என்ன வேண்டும் என்று. உனக்கு என்ன வேணும்? Do you want money for the operation or do you want healing? உனக்கு பணம் வேணுமா நான் தரேன், ஆப்ரேஷன் பண்ண வேணுமா தரேன், ஆள் வேணுமா தரேன், மெடிக்கல் கேர் வேணுமா தரேன், எது வேணாலும் தருவார். ஒரு நாள் நான் பேசுகிறேன், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் when we are in sickness, how he is healing. இந்த ஆப்ரேஷன் நடத்துறது, ஹீலிங் நடத்துறது எல்லாத்துலேயுமே ஆவியானவரோட கை இருக்கு. ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஆவியானவர் எப்படி, ஆவியானவர்ன்றவர் யார், அவர் எப்படி உங்களை வழி நடத்துவார். ஒருத்தர் சொல்ல பாருங்க, நான் ஆப்ரேஷன் கர்த்தர் வழி நடத்தினா அது உண்மைதான். அது ஏன் சில நேரம் அப்படி நடத்துறாரு, எல்லாத்துலேயுமே அவரோட கைடன்ஸ் இருக்கும். அவர் தான் உங்களை இசிஜி பார்த்து, வாட்ஸ் தட், அந்த வாக்கர், ட்ரெட்மில், இசிஜி பார்த்து ட்ரெட்மில்ல நடக்க வைக்கிறவர். ஒரு நாள் ஐ வில் எக்ஸ்பிளைன் how Holy Spirit is leading you into the medical care and into the divine healing. That's wonderful. If you are under his care, that means you are under the best doctor's care. நீங்கள் அவருடைய பாதுகாப்பின் கீழே இருந்தால் மிகப்பெரிய சிறந்த மருத்துவருக்கு கீழ் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர் கீழே இருக்கிறவன் திடீர்னு மெடிக்கல் திடீர்னு டேப்லெட் இருக்குன்னு எடுத்துக்குவான், திடீர்னு ஹீலிங் போனால் ஹீலிங் போய்க்குவான். எல்லாருமே டேப்லெட் இருக்கா விஷயத்தில் இவன் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருப்பான். எவனுமே சுகமாக முடியாத இடத்துல சுகமாகிட்டு இருப்பான். அவன் totally disconnected from the people, is totally under the care of the Holy Spirit. That is the best thing the heaven has given us, the comforter, Holy Spirit. பரலோகம் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த விஷயம் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். இப்ப அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களை நிறைவா நடத்தி இருக்கிறார். நீங்க இப்ப விசுவாசத்துல இருக்கிறீங்க, இப்ப உங்களை அவர் நிறைச்சுதான் இருக்கிறாரு, இப்ப உங்களை கரெக்டா கைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கையை தட்டுங்க. இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மேல கொண்டு போவார். அது அழகா அந்த இசிஜி பார்த்து கொண்டு போவார். அதுதான் அவரோட வேலை. ஆனா சில நேரம் வெறும் டீச்சிங்ல நீங்க போகும்போது நீங்க பாட்டு இசிஜியை பார்க்காம 100 மைல் ஸ்பீட்ல ஓடி பிரச்சனை ஆகுது. அதான் சொல்றேன், we should not follow mere teachings, we should follow the voice of the Holy Spirit, guidance of the Holy Spirit. He will take you to the every promotion with all the with all medical care. அவர் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் அந்த மருத்துவ சிகிச்சையின் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் அழகான முறைப்படி உங்களை அழைத்து. ஆமா, உங்க ஹார்ட் பீட்டை பாப்பாரு. உனக்கு டிவைன் ஹீலிங் தான் படபடன்னு அடிக்குதுன்னா
சரி ஆப்ரேஷன் பண்ணிடலாம், டோன்ட் வரி, அதில் நான் கூட இருக்கிறேன், டாக்டர் கூட இருக்கிறேன், பக்காவாக நான் பண்ணி சூப்பராக ஆவியானவருக்கு அழகாக செய்வார். அப்படியே 2 நாள் 3 நாள், அந்த 3 நாளுக்குள்ளே திரும்ப உங்கள்கிட்ட அப்படியே பேசி மெதுவாக அப்படி மேலே கொண்டு வருவார். That's what the wonderful work of the Holy Spirit. How many of you have received the anointing of the Holy Spirit? Every one of you, you are having the very best doctor inside of you. உங்களுக்குள்ளே மிகச் சிறந்த டாக்டரை உங்களுக்குள்ளே நீங்கள் He is வைத்திருக்கிறீர்கள். the comforter and He is the counselor. அவர் தேற்றரவாளர், அவர் ஆலோசகர். He will lead you in a right way. அவர் உங்களை சரியான பாதையிலே நடத்தி Your செல்வார். life is in His hand. உங்களுடைய வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது. Haba Rama Haba Laba Shakaraba Labadira Balabadra. Sometimes He will lead you to the doctor. சில நேரம் அவர் உங்களை டாக்டருக்கு போகணும் கூட சொல்லுவார். He will lead you to the doctor. டாக்டர் கிட்ட போகணும் கூட சொல்லுவார். Sometimes He will lead you from the doctor, away from the doctor. சில நேரம் டாக்டர் கிட்ட போகாதன்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு வருவார். அப்ப இது எல்லாமே தேவன் அக்செப்ட் பண்றாரு. ஆனா அக்செப்ட்லாம் பண்ணல, அக்செப்ட் பண்ணல. அவருக்கு எது பெர்ஃபெக்ட் இல்லைன்னா டிவைன் ஹீலிங் தான். ஆனா அவருக்கு தெரியும், பல்ஸ் பார்த்து கூட்டு போவார், பல்ஸ் பார்த்து நம்மளை கொண்டு போவார். நம்ம எவ்வளவு லோவா இருந்தா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே. அப்படிலாம் கிடையாது, 0 நேரம் நீங்க டிவைன் ஹீலிங் கூட போகலாம். ஸோ இது எல்லாத்துக்கான கிரெடிட் என்ன தெரியுமா? என் பையன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறான்னா அவன்கிட்ட கிரெடிட் இல்லை, ஜேசுட்டு தான் கிரெடிட். இவன் தான் பத்திரமா கூட்டு வரான். அப்படித்தான் நம்மளுக்கு ஒன்று நடக்குதுன்னா நமக்கு கிடையாது கிரெடிட், ஆவியானவர். அப்படி தொடர்ந்து துதி செய் மனமே, is the major thing. எனவே விருப்பப்படுறது தான் பிரதானமான விஷயமா இருக்கிறது. So if we wish to be a normal health, நாம் ஒரு நல்ல உடல் நலத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் God will give it to us. கர்த்தர் அதை நமக்கு தருவார். If you want to have a supernatural health, God will ready to give to you. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உடல் நலம் வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அதையும் கர்த்தர் நமக்கு தருவார். Or if you want to run your life with the tolerance of the below normal health, God will do it. அல்லது உடல்நல குறைவோடு கூட சகிப்புத்தன்மையோடு கூட வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கர்த்தர் தருவார். But one thing He wish you to be healed completely. ஆனால் அவருடைய ஆசை என்னவென்றால் நீங்கள் முற்றிலுமாய் குணமாக்கப்பட வேண்டும் என்பதே. Our God is a perfect God. நம்முடைய தேவன் பூரணமான தேவன். Our God is the complete God. நம்முடைய தேவன் முழுமையான தேவன். If He heals you, He will heal you completely. அவர் சுகமாக்கினால் அவர் முழுமையாக சுகமாக்குவார். Not partial healing, it's complete healing. பாதி சுகம் கிடையாது, அது பூரண சுகம். Looking at His face, they will receive their healing completely. யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முற்றிலும் சுகமாக்கப்படுவார்கள். It is not partial healing, it is complete healing. அது பாதியான சுகம் கிடையாது, முற்றிலுமான சுகம். It is not part healing, it is complete healing. அது ஏதோ பாதியான சுகம் கிடையாது, அது முற்றிலுமான சுகம். Our God is God of completion. நம்முடைய தேவன் பூரணத்தின் தேவன். If once He healed you, it will not come to you again. ஒரு தடவை அவர் சுகமாக்கி விட்டால் மறுபடியும் அது உங்களை அணுகாது. Oh, He never satisfied with the half healings. அவர் ஏதோ ஒரு பாதி சுகமாகுதலோடு கூட திருப்தி அடைகிற தேவன் கிடையாது. He is the God of longing for the complete. ஏங்குகிற தேவனாய் இருக்கிறார். Let us read one passage from Bible. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். It is from the book of Mark chapter 8 from verse 22. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. They came to Bethsaida, and some people brought a blind man and begged Jesus to touch him. பின்பு அவர் Just a minute. Let's go to Luke chapter 6 verse from 6. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. On another Sabbath, he went into the synagogue and was teaching. And a man was there whose right hand was shriveled. And a man was there, his right hand was shriveled.
அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். A man was there with a shriveled hand. அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனிதன் இருந்தான். Oh, it is not a life threatening disease. அது என்னமோ உயிர் கொல்ற ஒரு நோய் கிடையாது. He can live all his life with that shriveled hand. அவன் அந்த சூம்பின கையோட அவன் வாழ்க்கை ஃபுல்லா வாழ முடியும். And he also praising the Lord with the shriveled hand. அவனும் அந்த சூம்பின கையை வச்சு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். தொடர்ந்து துதி செய் மனமே. Nobody watched him, but Jesus watched him. யாருமே அவனை பார்க்கல, ஆனா கர்த்தர் அவனை பார்த்தார். He looked at him. இயேசு அவனை நோக்கினார். His good time, he came into the church. If he went to the cinema theater, in exist of his lifetime, he would be with a shriveled hand. அவன் நல்ல நேரம் அன்னைக்கு அவன் சர்ச்சுக்கு வந்திருந்தான். ஒருவேளை சினிமா தியேட்டர் போயிருந்தா வாழ்க்கை பூரா அதே கையோட தான். நிறைய பேர் திடீர்னு சர்ச்சுக்கு லீவ் போட அன்னைக்கு பார்த்து சர்ச் அன்னைக்கு பயங்கரமா இருக்கும் பாருங்க. அர்த்தம் சொல்லி ஆமா போனார் அவர் ஆமா நல்ல நேரம் பார்த்து நான் வரல அப்படின்னா நீ வராதனால தான் கர்த்தர் நல்லா இருக்கு. So he came to the church and it was going like this. The service was going like this. அவன் ஆலயத்துக்கு வரான், வந்து ஆராதனை நடந்துட்டு இருக்கு. The Pharisees and the teachers of the law were looking for a reason to accuse Jesus. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். See how they estimated Jesus. They perfectly estimated Jesus. அவங்க இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அழகா கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஆளுக்கு கையை அரிக்கும். ஏன்னா அவருக்கு முன்னாடி அவனாச்சும் கொஞ்சம் அரைகுறையா இருந்துடக்கூடாது சார். உடனே அவர் கையை அரிச்சிரும். மெசேஜ்லாம் அப்புறம் பண்றாரு. அப்ப இவன் பாக்குறான் இவர் கையை அரிக்கும், இவனை எப்படி சுகமாக்குவான் பாரு. இவருக்கு சுகமாக்கட்டு நீ பஞ்சாயத்தை கூட்டுவோம். இயேசுக்கு இதுவும் தெரியுது. ஆனா அவர் அன்கண்ட்ரோல்டா இருக்காரு. அப்ப இவன் பஞ்சாயத்து பண்றான்னு தெரியுது. He might have healed him the next day. அடுத்த நாள் கூட அவனை அவர் சுகமாக்கி இருக்கலாம். ஆனா அவருக்கு அப்பவே பண்ணணும். If we ask the shriveled man, if Jesus asked the shriveled man whether what do you want, whether you want to be healed today or tomorrow, even the shriveled man might have told that tomorrow no sir, no problem sir, tomorrow he may heal me. இயேசு கிறிஸ்து அந்த சூமின கையிட்ட மனுஷன்ட்டே வந்து ஏன்பா இன்னைக்கு சுகமாக்குவான் நாளைக்கு சுகமாக்குவான்னு கேட்டிருந்தா அவன் சொல்லிருப்பா பரவாயில்ல சார் நாளைக்கு கூட நீங்க சுகமாக்கலாம். Sir, if the problem is like this, not necessary sir. Almost 32 years I was living with this same shriveled. I have been living with the same shriveled and sir, one day is not the matter sir. He might have said, but Jesus was not ready to heal him the next day, but at the same day. இயேசு கிறிஸ்து அவனை அதே நாள் Today! Come on, say today! Today is the day of healing. Come on. Amen. Amen. Today is the day of healing. Receive your healing. Receive your healing. Shaka ba 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 ba. Many people used to say God is healing to the faith people only. நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் விசுவாசிக்கிறவங்களை தான் சுகமாக்குவார்னு. நான் சொல்றேன் சார். நீ விசுவாசத்துல பலவீனம் வந்தா உங்களுக்கு சுகத்தை தருவார் சார். நீ தேடியும் காணாது இருப்பாயின்னும் போது நான் கேட்பேன் எவன் தேடுவான்? அவிசுவாசி தான் தேடுவான். இருக்குதா? அப்ப அவனுக்கு பேர் என்ன? அவிசுவாசி. விசுவாசி தேடக்கூடாதுல்ல சார். அப்ப அவிசுவாசி தேடுவான். தேடியும் காணாது இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ அவிசுவாசியா இருந்தாலும் நான் உண்மையில் கையை தட்டி கையை நல்லா தட்டி let's worship the Lord. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன். One thing, it's happened accidentally only, knowingly or unknowingly. People, they were redirected to faith rather having faith on Jesus. They were refocused to the faith on the faith rather having faith on God. தெரிஞ்சோ தெரியாமலையோ இது எப்படி நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள்
விசுவாசத்தின் பேரில் விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு போறாங்களே தவிர இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருக்கணும் போல. விசுவாசத்து மேல விசுவாசம் ஆயிட்டான். சார் விசுவாசம் தான் உங்களுக்கு கிடைக்கும் சார், சார் விசுவாசம் தான் உங்களுக்கு கிடைக்கும் சார், சார் விசுவாசம் என்று விசுவாசம் இல்லையே சார், அப்ப கிடைக்காது சார். கடைசி எல்லாரும் விசுவாசத்து மேல விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் சொன்னார், டே விசுவாசத்து மேல விசுவாசம் இல்லடா, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அப்ப தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம்னா என்ன? அவர் எல்லாருக்கும் உதவி செய்வாரு. அவர் விசுவாசம் இல்லாதவனுக்கும் செய்வாரு, இல்லாதவனுக்கும் செய்வாருன்னு சொல்லும் போது வருது பாரு ஒண்ணு, அதுக்கு பேர் தான் விசுவாசமே. அப்ப தேடுறவனுக்கும் செய்வாரு. What I was hearing brother DJ's Dinakaran message, it is 1985 from Trichy. ஒரு நாள் நான் 1985ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட டிஜிஎஸ் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய செய்தியை நான் திருச்சியிலிருந்து வரும்பொழுது கேட்டுக்கொண்டு வந்தேன். It is the message in Trichy he delivered in 1985, but I was not hearing 1985. I was hearing 2022. 2022ஆம் ஆண்டு அவர் 1985ல கொடுத்த ஒரு மெசேஜை நான் கேட்டேன். அதுல அவர் சொல்றாரு, God is giving us healing not because we are having faith, not because we are holy, it is because he is merciful. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார், நாம் விசுவாசமா இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, நாம் பரிசுத்தமா இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். God has compassion on his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப லட்சக்கணக்கான அற்புதத்தை செஞ்ச ஒருத்தன் உன்னை சொல்றான்னா நீ கப்புன்னு அதை பிடிச்சுக்கணும். அப்ப அத்தனை அற்புதத்துக்கு பின்னாடியும் இவருக்கு ஒளிஞ்சிருக்க ரகசியம் இதுதான். என்னன்னா, என் விசுவாசம் இல்ல, உங்க மனதுருக்கம் ஆண்டவரே, நீங்க எங்கள் மேல வச்சிருக்க அன்பா. அவரு ரொம்ப ரியல் பர்சன் சார். சச் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். இன்னும் என்னடா அப்படி கேட்பாரு, இந்த பையல் எதுவும் பேசுறேன் பயப்படுறியா, விட்டுறேன் நான் 1000 இருக்கட்டும்டா பேச விடுவேன் நான், இப்படி பேசுவார் சார். சச் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். பயமா இருக்கா, பார்த்துக்கலாம்டா, அப்படிலாம் நடக்க என்ன சொல்லுவேன், I will not leave the people to talk about you. ஜனங்கள் I will honor you. அப்படி நான் பேச ஒரு நாளும் விட மாட்டேன். போய் தூங்கு போ, உன் பிள்ளைய நான் சுகமாக்குவேன், போய் தூங்கு. இல்லை பயமா இருக்கு, சரி பயந்துக்கிட்டே இரு, ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, நீ பயந்தாலும் நான் சுகமாக்குவேன். அன்னைக்கு தான் அந்த சத்தியம் எனக்கு தெரியுது. ஃப்ரீ டு ஃபியர், ஃப்ரீ டு. என்ன ஒன்று கேட்குறேன், ஆண்டவர் பயந்தா நடந்துருமே ஆண்டவரே, நடக்காது. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் நடக்கும். அப்ப நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கிடைக்கும். யோபு துன்மார்க்கன் ஆண்டவரே, சன்மார்க்கன் தான் ஆண்டவரே, அவனுக்கே பயந்து நடந்துச்சு. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரியா நடக்கும். சன்மார்க்கன் வேற, துன்மார்க்கன் வேற கிடையாது. உலகத்தில் இருக்க சன்மார்க்கன் நல்லவன், துன்மார்க்கன் 2 பேருக்கும் வியாதி வரும். அப்ப யாருக்கு வராது? நீதிமானுக்கு வராது. அப்ப நீதிமான் வேற, சன்மார்க்கன் வேற, நீதிமான் வேற. சன்மார்க்கன் தன் வாழ்க்கையில் ஒழுக்கமாய் வாழ்கிறவன், நீதிமான் எனக்கு பிள்ளையாய் பிறக்கிறவன். So he told me, free to fear. நல்லா பயந்துக்க போ, தைரியமா பயப்படுங்க. இன்னும் பயந்துக்க, 1 மணி நேரம் நைட்லாம் பயப்படனாலும் பயந்துக்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் என்ன செய்யணும்னு முடிவு எடுத்துக்கூடாது செய்வேன். Every day I'm thanking God when I see my son. ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகனை நான் பார்க்கும் பொழுது நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். It is not just a matter of the kidney healings. அது அந்த கிட்னி ப்ராப்ளத்தை மாத்திரம் வச்சு கிடையாது. அதை தாண்டி நிறைய மெடிக்கல் இதை உடைச்சுக்கிட்டே இருக்கான். எவ்ரிடே மெடிக்கல் ப்ரூஃப் உடைச்சுக்கிட்டே இருக்கிறான். Before he was born, I was talking with the doctor. Doctor said he will not be the perfect child. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். டாக்டர் சொல்றாரு, அவர் அந்த மகன் ஒரு பூரணமான குழந்தையா இருக்காது. அவன் நடக்கிறதே பெருசு, அவன் பேசுறதே பெருசு. ஆனா நீ கிளாஸ்ல போனா அவன் தான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்.
அப்ப என்னன்னா நம்மள அவ இப்ப பேசுறதுதான் பிரச்சனையே. பேசிட்டே இருக்கா சார், பேசிட்டே இருக்கா சார். அப்பா I cannot answer whatever questions he is asking. அவன் கேக்குற கேள்விக்கு சில நேரம் என்னால பதில் சொல்ல கூட முடியல. சார் நீங்க சொல்லுவீங்க, என்ன சார் உங்க பையன் ஒண்ணுக்கு இருந்தான், உங்க பையன் வந்து டாய்லெட் போடான்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னா உனக்கு சாதாரணம், ஆனா எனக்கு ஒவ்வொன்றும் அற்புதம். You don't know, but I know what God is doing inside of him. Every movement, it's a miraculous movement. அவன் நடந்தான எனக்கு அற்புதம் சார். ஏன்னா ஸ்கேன்ல அவனுக்கு கால் இல்லை சார், ஒரு கால் இல்லை, வளரல. ஆனா நீ நடந்து ஓடி வரானா அற்புதம், நீங்க பேசுறான்னு எனக்கு அற்புதம். அதுல வந்து எல்லாரும் அதிகமா பேசுறேன். இன்னும் 2.5 வயசுல 3 வயசுல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒப்பிச்சிட்டான். இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் கரெக்டா சொல்றானான்னு பாக்குறேன். தானியல் வரைக்கும் தான் என்னால கண்டுபிடிக்க முடியுது. தானியலுக்கு அப்புறம் நம்ம ரைட்டா சொல்றானா தப்பா சொல்றான்னு தெரியல. அவன் கரெக்டா அடிச்சு வெளிப்படுத்தல் வரைக்கும் வந்துடுறான். அப்படியே டைப் அடிச்சுட்டு இருக்கான் சார். பொன்னியின் செல்வன் நான் அடிக்கிறேன் சார். அடுத்து வந்து ராட்சச மாமா, எல்லா இனிஷியலும் அவன் பாட்டுக்கு எழுதுறான். என்ன இனிஷியல்லாம் எழுதுறான். இப்போ உங்க பேரை சொன்னா அவனே கம்போஸ் பண்ணிடுவான். I just amazing about his God's move, about God's move in him. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நான் வியந்து போனேன். So my beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரி, you want healing today. உங்களுக்கு இன்றைக்கு சுகம் It is தேவைப்படுகிறது. not today's message, it is the message of upcoming days. இது இன்றைய நாளின் செய்தி கிடையாது, வரப்போகிற நாட்களின் செய்தியா இது இருக்கிறது. அடுத்த வருஷத்துக்கான செய்திகள் எல்லாம் கடவுள் என்று பேச ஆரம்பிச்சிட்டாரு. Most of the messages is going to be connected with your body. Yes. செய்திகள் எல்லாமே உங்கள் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்ட செய்திகளா. Jesus made a whip and he just made the people to flee from the place, from the outer court of the temple. ஆலயத்தின் புற வாசலிலே இருக்கிற ஜனங்களை அவர் கயிற்றினால் உண்டான ஒரு சாற்றை உண்டு பண்ணி அவர்களை அவர் வெளியே துரத்தினார். And he said, get these things out of here. அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த பொருட்களை எல்லாம் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போங்க. Don't make my father's house into market. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாய் ஆக்காதிருங்கள் என்று சொன்னார். He made the people to run from that place. அந்த இடத்திலிருந்து ஜனங்களை அவர் ஓட விட்டார். From where? எங்க? It is not, they were not making the place, they were not making the temple as a marketplace. அவங்க அந்த ஆலயத்தை மார்க்கெட் சந்தக்கடை ஆக்கல. The outer court of the market. ஆலயத்தின் வெளிப்பிரகாரம். Which is the outer court of the temple? எது ஆலயத்தோட வெளிப்பிரகாரம்? You are the temple of the Holy Ghost. The body is the outer court of. நீங்களே பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். உங்கள் சரீரம் வெளிப்பிரகாரமாய் இருக்கிறது. Your spirit is the most holy place. Spirit is the most holy place. ஆவி என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். Your body, your soul is the holy place. உங்களுடைய ஆத்துமா என்பது பரிசுத்த ஸ்தலம். Your body is the outer court. உங்களுடைய சரீரம் என்பது வெளிப்பிரகாரம். இதத்தான் மார்க்கெட்டாக பார்க்கறான். இவ்வளவு ரூபாய் கொடுத்தா உன்னை இதை சரி பண்ணி கொடுக்குறேன், அவ்வளவு ரூபாய் கொடுத்தா சரி பண்ணி, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாய் கையத்தட்டே. ஆமென். சோ இந்த கடைசி நாள் என்ன செய்ய போறாரு? இந்த அவுட்டர் கோர்ட்ல இருக்க பிசாசெல்லாம் துரத்த போறாரு. இயேசு முடிந்ததுன்னு சொன்னார்ல சார், அப்ப ஆவியில இருக்க பிசாசு வெளியேறிட்டான். நீ இயேசுவே ஆண்டவர்னு சொன்னீங்களே, அப்ப ஆத்மால இருக்க பிசாசு வெளியேறிட்டான். இப்ப சத்தியத்தை அறியும் போது உங்க சரீரத்துல இருக்கிற பிசாசை வெளியேற்றுறாரு. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமவை. Hallelujah. So the shriveled man, he was there. He just forgot him.
But Jesus knew what they were thinking and said to the man with shriveled hand, "Get up and stand in front of everyone." He said to the shriveled man, the man with the shriveled hand, and he said, "Get up and stand in front of everyone." சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்றார். So he got up and stood there. He got up and stood there. அவன் எழுந்து நின்றான். Then Jesus said to them, "I ask you, which is lawful on the Sabbath, to do good or to do evil, to save life or to destroy it?" அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு, Amen, praise God. He looked around at them all and then said to the man, "Stretch out your hand." He looked around. அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து, அப்படின்னா எது தெரியாம சோப்படுத்திட்டு ஐயோ இவங்க வேற இருந்தாங்க, எல்லாம் தெரியும் எனக்கு, நீங்களாம் உட்காந்துருக்கீங்க தெரியும், நீங்க வந்து இப்ப பஞ்சாயத்தை கூட்ட போறீங்க அதுவும் எனக்கு தெரியும். அப்படிதான் சில நேரம் மெசேஜ் கொடுக்குறப்பே சொல்லிடுவார், இன்னைக்கு பஞ்சாயத்து கூடுது அப்படின்னு. அப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம வரோம். அப்படிதான் அவருக்கு தெரிஞ்சே தான் அங்க வந்து வேலையை தொடங்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ரைட், பஞ்சாயத்துக்கு பயந்தாலும் நம்ம ஒன்றும் செய்யாம இருக்க முடியாதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு. He looked around at them all and then said to that man, "Stretch out your hand." He looked around them all and he said to the man, "Stretch out your hand." He did so and his hand was completely restored. The important word is completely restored. Completely restored. Come on, say completely restored. 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 Come on, say completely restored. Completely restored. Completely restored. Because he paid the complete price. ஏனென்றால் அவர் பூரணமான விலையை Complete price. Complete price. பூரண கிரயத்தை Always giving complete healing. அவர் எப்பொழுதுமே பூரண சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். Amen. The complete price always giving complete healing. பூரண கிரயம் எப்பொழுதும் பூரண சுகத்தை கொடுக்கிறது. He did not pay the partial price. அவர் ஏதோ பாதி கிரயத்தை கொடுக்கவில்லை. He paid the complete price. அவர் பூரண கிரயத்தை கொடுத்தார். So you can demand the complete healing. நீங்கள் பூரண சுகத்தை விரும்பி எதிர்பார்க்க வேண்டும். You are fighting in the marketplace. நீங்க ஒரு சந்தைக்கு போறீங்க, கடைக்கு போறீங்க. You are fighting with the conductor for the exist amount. நம்ம போய் சந்தையில போய் சண்டை போடுறோம். நம்ம வந்து கண்டக்டர்ட்ட மீதி சில்லறை கொடுக்கலன்னு சண்டை போடுறோம். You are fighting for the petty shop owners. நம்ம with the petty shop owners. பெட்டி கடைக்காரன்ட்ட போய் சண்டை போடுறோம். For just for 10 paise and 1 rupee. 10 காசு 1 ரூபாய் சில்லறை கொடுக்கலன்னு சண்டை போடுறோம். But we are not. The one big price was paid in your name. But we are not fighting for that price. உங்களுடைய பெயரிலே மிகப்பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதற்காக ஒரு நாளும் சண்டை போடுவது கிடையாது. Demand it. கேளுங்கள். It's a big price paid for you. மிகப்பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டது. The big price was paid for your children. மிகப்பெரிய கிரயம் உங்கள் குழந்தைகளுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பிரச்சனையிலும் நான் கோத்ரூ பண்ணும்போது ஒண்ணே ஒண்ணுதான் என் மனசுல இருக்குங்க. அது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நான் எதற்காக இதை பொறுத்துக் கொள்ள வேண்டும்? கிரயம், 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 கிரயம். That's what the altar outside of the temple court, outside of the placed in the temple, the outer court of the tabernacle. அதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரம். The altar of the sacrifice. அது பலியிடக்கூடிய அந்த இடம், அந்த பலிபீடம். That altar is always with the blood. அந்த பலிபீடமானது எப்பொழுதுமே இரத்தத்தினாலே தான் இருக்கும். Always sacrifice. எப்போதுமே பலி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். The blood is always sticking on the அந்த பலிபீடத்தின் மேல எப்பவுமே இரத்தம் ஒட்டியே தான் இருக்கும். எப்பவுமே இரத்தம் ஒட்டிட்டு தான் இருக்கும். Which is the altar? Your heart is the altar. உங்களுடைய இருதயம் தான் பலிபீடமாய் இருக்கிறது. அப்படின்னா உன் இருதயத்துல ஒண்ணே ஒண்ணு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். எனக்காண்டி இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு, எனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு, எனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு. அதனால என் வாழ்க்கையில எந்த பலவீனத்தை நான் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம்.
கேள்வி கேட்குறேன். ஒரு ஜன்னல் சீட்டு கிடைச்சிருக்கு உனக்கு ஃப்ளைட்ல டிக்கெட் எடுக்கும்போது. ஒருத்தன் சொல்றேன், சார் நான் ஜன்னல் பக்கம் உட்காந்துக்கிறேன், நீ இங்கிட்டு வாங்கினா விட்டு கொடுக்குறேன். நீ நம்பர் படி தான் உட்காந்து பெரிய ஒழுக்க சிலர் எல்லாத்தையும் கரெக்டாக தான் செய்வார். அப்போ வந்து சட்டம் பேசுகிறான். நோ நம்பர் சார், நான் ஜன்னல் பக்கம் தான் சார். ஏண்டா அதை விட்டு கொடுக்க மாட்டேன்ற, நீ கொடுத்த ஒரு 2000 ஓவாவுக்கு அதை விட்டு கொடுக்க மாட்டேன்ற. நான் உசுரே கொடுத்துருக்குறேன், ரத்தத்தை கொடுத்துருக்குறேன், நிக்க வேணாமா நீனு, நிக்க வேணாமா நீனு, நிக்க வேணாமா நீனு. யாரா நீ பிசாசு? எட்ராவன் கைய, எட்ராவன் கைய, என் ஜனங்கள் மேல எட்ராவன் கைய. I command in the name of the Lord Jesus, the one who paid praise for me, எனக்காய் கிரயம் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை விட மாட்டார். Hallelujah. So that hand was completely, what it says, completely restored. அந்த கை அது முற்றிலுமாய் சுகமாக்கப்பட்டது. நான் கேட்டேன் ஒரு அவர்கிட்ட, ஏன் ஒரு கை இல்லாம வாழ மாட்டானா? அதுக்கெல்லாம் ஒரு அற்புதமா? இப்ப சொல்லுங்க, கைக்கெல்லாம் அற்புதம் பண்றாருன்னா அது வாழ்க்கையில லைஃப் ஆர் டெத் மேட்டரே கிடையாது. அப்போ வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் லைஃபோட கனெக்ட் ஆனது. நான் கேட்கிறேன் ஆன்லைன் வியூவர்ஸுக்கு, ஒரு கை சூம்பனவனுக்கு அற்புதம் செஞ்சாருன்னா உன் கிட்னிக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உன் ஹார்ட்டுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உன் கேன்சரை சுகப்படுத்த மாட்டாரா? உன்னோட லிவருக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உன் பாடியில் எவ்வளவு லைஃப் த்ரெட்டன் மேட்டர் இருக்கு அங்க பாரு. கை இல்லாதவன்லாம் சுகமா இருக்கிறான், அது இல்லாம வாழ்ந்தா கழுத என்ன? திஸ் இஸ் காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்யா. அதுக்கு கூட செஞ்சார். இதை படிச்சப்பதான் நான் இப்போ கோயம்புத்தூர் மெசேஜுக்கு போறேன். ஜான் ஜுவராஜ் வாஸ் டேக்கிங் வொர்ஷிப் ஜேஜே. அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்கின் வந்து பயங்கரமாக இப்போ டேமேஜாக இருக்கு. வந்து இட் இஸ் ஜஸ்ட் டேமேஜ் வித் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். அப்போ நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவர் இப்படி இருக்கக்கூடாது. பவுடர் போட்டால் டார்க்காக இருக்கும், க்ரீம் போட்டோம்னா இன்னும் டார்க்காக இருக்கும், வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் நீங்கள் ஹீலிங் கேட்கலாமான்னு. அப்போ ஒரு வேர்டு சொல்ல, ஹி லாவிஷ்ட் ஹிஸ் கிரேஸ். அந்த வார்த்தை எனக்கு வருது. லாவிஷ்னா ஊதாரித்தனமா. அவர் கிருபைய நம்ம மேல ஊதாரித்தனமா செலவழிக்கிறாரா. கர்த்தர் சொன்ன, எடுத்துக்கடா எடுத்துக்கடா. அன்னைக்கு அதைத்தான் பிரசங்கம் பண்ணான். அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், இன்னைக்கு நான் அதை அனுபவிக்கிறேன். 200% I was healed. அது ஒரு நாள் 2 நாள் இல்ல சார், 7 வருஷம் இருந்துச்சு எனக்கு. 7 years இருந்ததை டோட்டலா ஹீல் பண்ணிட்டார் தேவன். நான் சொன்னேன், என் ஸ்கின்னவே 8 வருஷத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னா, நீங்க வெள்ளையா இருப்பீங்க சொல்லிட்டே தான் இருக்கேன், பார்த்த மாதிரி இல்லையா? இப்போ காலையில் சொல்றா, விட்டா என் கலருக்கு வந்துருவீங்க போலங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். People who are watching through camera, they will not identify the difference. But people who are watching it in person, they can easily identify it. கேமரால பாக்குறவங்க அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா என்னை நேர்ல பாக்குறவங்க, because we are in the light, but when we are seen presence in person, we see the difference. ஆனா நேர்ல பாக்குறவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிரும். Oh, I thank God every time I am seeing the mirror myself. ஒவ்வொரு நாளும் என்னைய கண்ணாடியில பார்க்கறப்ப நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். Lord, I thank you so much because you are doing many things into me. ஆண்டவரே, நீர் நிறைய விஷயங்களை எனக்கு நீர் செய்திருக்கிறீர். Almost 7 on 8 chronic things, more than 8. I couldn't I will count and I will tell clear the right numbers. More than 7 and 8 chronic things it is healed from my body. ஏறக்குறைய in these 2 years, in this 1 year, 7-8 நெடுநாள்பட்ட வியாதிகளை இந்த 2 வருஷத்துல கர்த்தர் என்னிடத்திலிருந்து சுகமாக்கி இருக்கிறார். Even in rightly said in this year, இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த வருஷத்துல 2022ல கிரானிக்கா இருந்த நிறைய மேட்டர் மாறி இருக்கு. ஆமென். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என் ஃபெய்த் அப்படியே பில்ட் ஆயிட்டே வருது. ஆமா, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்துக்கு அப்படியே அது வருது. அன்புக்குரிய இந்த கடைசி நாட்கள்ல தேவன் பெரிய வேலை செய்ய போறாரு. அது உங்க ஆவியில கிடையாது, உங்க ஆத்மால கிடையாது, உங்க சரீரத்துல தான்.
அழிவுக்கு எதுவான இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ளும். அப்பொழுது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். I ask you a question. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்ட பிறகு அழிவுக்கு எதுவான இது அழியாமையும் சாவுக்கு எதுவான சாகாமையும் தரித்துக் கொள்ளுமா? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்ட பிறகு உங்களுடைய சரீரம் அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான விதை தரித்துக் கொள்ளுமா? அழிவுக்கு ஏதுவான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ளுமா? அல்லது உங்க சரீரம் அழிவுக்கு ஏதுவா இருக்கிற அந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சரீரம் சாகாமையும் தரித்து கொண்ட பிறகு மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறுமா? பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப டிரான்ஸ்பர்மேஷனு அப்புறம் தான் அந்த டெத்தை நீங்க ஜெயிச்ச பிறகுதான் இதெல்லாம் நடக்கும். அவர் வந்த பிறகுன்றீங்களே, இதெல்லாம் நடந்த பிறகுதான் அவர் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. So may God bless you. Let me finish with this verse. So that hand was completely. எனவே அந்த கையானது முற்றிலுமாய் சுகமாக்கப்பட்டது. Amen, amen, amen. If God has done any miracle even to the online people or to the congregation, you may come and share your witness. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதங்களை ஆன்லைன்ல பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, செய்திருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் முன்னே வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி நான் அன்புடன் அழைக்கிறேன். You can get the appointment there and you can come to here. நீங்க உங்களுடைய பெயரை அங்கே பதிவு செய்து கொண்டு நீங்கள் இங்கே வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். You must share your testimony at first to the through the telephone, then you can explain it. முதலாவது நீங்க போன்ல உங்களுடைய சாட்சியை சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க almost 50 witnesses it is pending to be explained to you. ஏறக்குறைய 50 சாட்சிகளை உங்களுக்கு விவரித்து சொல்வதற்காய் காத்து கொண்டிருக்கின்றன. Today we have shared about 2 witness. This very chronic piles it was healed. இன்றைய நாளிலே 2 சாட்சிகள் சொல்லப்பட்டன. வெகு நாள் இருந்த அந்த பைல்ஸ் பிரச்சனை சரியானது. என் அன்புக்குரியவர்களே, உங்களில் யாராயிலும் அது போன்ற பிரச்சனையில் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஆமாம் நான் சுகமாக்குற கர்த்தர். ஆமென். நீ என்ன வியாதியில் இருந்தாலும் உன்னை மருத்துவமே இல்லாமல் சுகப்படுத்த என்னால் முடியும். ஒரு தண்ணியை ஜோம் பண்ணி குடிக்க வச்சாலே முடிஞ்சு. நான் வெறும் மோர் தான் சார் சாப்பிட்டேன். ஐ ஜஸ்ட் ட்ரிங்க் பட்டர் மில்க் ஒன்லி. வெறும் மோர் தான் நான் குடித்தேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் தண்ணி, அந்த ஆக்மெண்டேன் ஏதோ ஒன்று போட சொன்னாங்க, அதை நிப்பாட்டிட்டேன். 2 நாள் போட்டு நிப்பாட்டேன். அப்புறம் நீங்கள் வெறும் தண்ணியை ஜோம் பண்ணி குடித்தாலே, if you don't have money for surgery, God will heal you. God will heal you. If you don't wish to, if you are afraid about surgery, okay, God will heal you. Amen. சர்ஜரி பண்ணனும் பயம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். எனக்கு 2 டேஸ்ங்க என் ஒய்ஃபுக்கு 7 days is such a arrogant believer. 7 days he had appendicitis. இருமுனாலே வலிக்கும். அதெல்லாம் வேற கண்டிஷன், கிரானிக். அப்படியே அது கையில் வச்சுக்கிட்டே ப்ரீச் பண்ணியிருக்கிறேன் பிஃபோர் மேரேஜ். டாக்டர் சொன்னா, நான் 1 day தான் கோத்ரூ பண்ணேன். 2வது நாள் சஸ்டைன் ஆயிருந்துச்சுன்னா ஜஸ்டின் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 7 days எனி டைம் பர்ஸ்ட் ஆகலாம். நான் பண்ண மாட்டேன். டைம் ஐ எம் நாட் வெஜிடபிள். கத்தி எடுத்து நறுக்கிறதுக்கு இதுதான் அவங்க சொன்னது. கர்த்தர் சோப்பு இதை வச்சுக்கிட்டே அப்படியே ப்ரீச் பண்ணியிருக்கிறாங்க. 1 day இட்ஸ் டோட்டலி டிஸப்பியர்ட். 10-15 வருஷம் ஆச்சு, வரவே இல்லை. ஆப்ரேஷன் இல்லாமல் ஹீல்டு. நான் சொன்னேன், இப்படி தேடிக்கிட்டே இருந்தேம்மா. கடைசியில் ஸ்மித்மிகில்ஸ்வரத்தை காட்டினாரு. ஏங்க உங்கள் முன்னாடியே நடந்துக்கிட்டு என்ன காட்டலையே அவங்கக்கிட்ட நான் மறந்துட்டேன். அவங்க சொன்னதை மறந்துட்டேன். ஸோ காட் இஸ் டூயிங் மிரக்கிள்ஸ். பைபிள் ஒன்று சொல்லுது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நம்ம ப்ரீச்சர்ன்றது 2வது. நான் பாஸ்டர்ஸ் மீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ப்ரீச்சர்ன்றது 2வது, நம்ம சாட்சின்றது தான் 1வது. நீங்கள் சாட்சின்னு திரும்ப தலையில் என்ன வச்சுட்டு அந்த ஏரியாவுக்கு போயிடாதீங்க தேவசே ப்ளீஸ். தலையில் என்ன வச்சவனுக்கு தான் இல்லை வியாதி வர மாதிரி. அதை சொல்லலை நான். The real witness is your God is the living God. Your God is merciful. If you are a sinner, you are the right witness. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, சின்னரை தேவன் நேசிக்கிறார்ன்றதுக்கு நீ தான் விட்னஸ். So everything glorify the Lord. That is what the witness. People, they are misunderstanding this verse. Let me finish it with this explanation. They are thinking we are the witness for our character. நம்மளுடைய குணாதிசயங்களுக்காக நம்ம சாட்சிகளா இருக்கோம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நல்ல சாட்சியான தம்பி. எதுக்கு சாட்சி? அவர் நல்லவர்ன்றதுக்கு அவர் சாட்சி.
நீ நல்லவன்றதுக்கு நீ சாட்சி இல்ல, நான் நல்லவன்றதுக்கு நீ சாட்சி. We are the witness, not for ourselves that we are good. நாம நல்லவங்க இருக்கு, நம்ம சாட்சி கிடையாது. சாட்சி நாம் புரிஞ்சுக்கங்க. சாட்சி உள்ளவர்ன்றாங்கல்ல, நான் நல்லவன்றதுக்கு நான் சாட்சி இல்ல, நான் நல்லவன்றதுக்கு நானே சாட்சியா? அவர் நல்லவன்றதுக்கு நான் சாட்சி. ஜஸ்டின் நீங்க நிக்கிறான்னா ஜஸ்டின் நல்லவன் இல்ல, ஜஸ்டின் எல்லாம் ஒருத்தர் பயன்படுத்துறாருன்னா அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். உங்களை பார்க்கிறப்போ உங்க மேல ஒரு கரிஸ்மா வருதுனாலே நீங்க எங்கேயோ தப்பு பண்றீங்க. The preacher is committing mistakes somewhere. ஆனா உங்களை பார்க்க தேவன் மேல ஒரு கரிஸ்மா வருதுன்னா கரெக்டா இருக்கு. ஆமென், ஆமென். That's why he is selecting simple people, பேதை. அதனால்தான் அவர் பேதைகளை தெரிந்து கொள்ளுகிறார். That's why he is selecting weak people. அதனால்தான் அவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். That's why he is selecting rejected people. அதனால்தான் அவர் புறக்கணிக்கப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். இன்னும் சொல்லப்போனா அருவருப்பானதையும் இழிவாக எண்ணப்பட்டதையும். என்ன சாமிடா, கையை தட்டுகளே. ஒரு தடவை பாடிட்டு முடிச்சிருவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை. Dear Heavenly Father, thank you for this wonderful morning. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி You செலுத்துகிறேன். have given an opportunity to be a witness, to stand in front of the people. ஆண்டவரே, ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் நீர் என்னை நிற்க வைத்த இந்த பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். You are going to send millions of witness and testimonies. ஆண்டவரே, நீர் லட்சக்கணக்கான சாட்சிகளை அனுப்ப போகிறதற்காக. Day by day people, hundreds of people are being delivered from their chronic disease. God is, Holy Spirit is telling. பரிசுத்தாவின் சொல்லுகிறார், நாளுக்கு நாள் நூற்றுக்கணக்காக நெடுநாள்பட்ட வியாதியில இருக்கிறவர்கள் நீங்கள் விடுதலையாக சுகமாகிக் கொண்டு இருக்கிறீர்கள். Amen. You are being healed in the name of God is healing you people. Lord, let our eyes see those all wonderful things. கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் அந்த ஆச்சரியமானவைகளை காண்பதாக. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Let the people understand that you are faithful and merciful. நீர் உண்மையுள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். We don't have faith on our faith, we have faith on your character. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் வைக்கவில்லை, உம்முடைய குணாதிசயத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம். That is what our faith. அதுதான் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம். You are merciful. நீர் இரக்கமுள்ள தேவன். That is what our faith. அதுதான் எங்கள் விசுவாசம். You are faithful. நீர் உண்மையுள்ள தேவன். That is what our faith. அதுதான் எங்கள் விசுவாசம். You are my friend. நீர் எங்கள் சிநேகிதர். That is what my faith. அதுதான் எங்களுடைய விசுவாசம். Let the people have such a faith on you. ஜனங்கள் அந்த விதமான விசுவாசத்தை உம்மேல் வைக்கட்டும். In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Amen. ஆமென். Praise God. Hallelujah. Our divine health. நாம் எல்லாரும் தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். Enjoy it in Jesus' name. Meet again coming week. நாளிலே நாம் சந்திப்போம். அவர் சொல்லி நடக்க